உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு ஃப்ரெண்டுங்கிறவங்க இந்த அளவுக்கு க்ளோஸா இருப்பாங்களா? நம்ம ஆசையெல்லாம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நிறைவேற்றுவாங்களா? அது நிறைய ஃப்ரெண்ட் இருக்கவங்க கிட்ட போய் கேளு. எனக்கு இந்த வீட்டை விட்டா யார் இருக்கா? என்கிட்ட வந்து கேக்குற? சரி, அவ சொல்றபடி ஃப்ரெண்டுனே வச்சுக்குவோம். ஆனா ஒரு ஃப்ரெண்டவே இவ்வளோ லவ் பண்றாளே, நிஜமாவே என்ன லவ் பண்ணா என்னென்ன பண்ணுவா? சீக்கிரமே அவளை எப்படியாவது என்ன லவ் பண்ண வைக்கணும். ஆடைய செல்ல மருமகனே, அவ உன்னை தாண்டா லவ் பண்றா. அது கூட தெரியாம நீ சுத்திக்கிட்டு இருக்க பாரு. ஏன் தலையில அடிச்சுக்கிற? இல்ல, தலை வலிக்குது, அதான் தலையில அடிச்சு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கேன். தலையில அடிச்சாதானே தலை வலிக்கும், அதுக்கு முன்னாடி ஏன் தலையில அடிச்சுக்கிற? ஏடா இதெல்லாம் ஒரு கேள்வியாடா? ஏற்கனவே தலைவலி. இந்த வரேன்னா தோ உங்க அப்பா கூப்பிடுறாரு. அடுத்து அவரு என்னெல்லாம் கேட்க போறாரோ வந்து வாச்சிருக்கீங்க பாரு. நான் நியாயமாத்தான கேள்வி கேட்டேன். நாளைக்கு காலையில எல்லாரும் ரெடியா இருங்க. நாம எல்லாருமே கோவிலுக்கு போறோம். எந்த கோவிலுக்குப்பா? அதான் அந்த ஐயர் சொன்னாரு, உங்க அம்மாவோட குலதெய்வம் கோவிலுக்கு. ஓ, எல்லாம் ரெடி ஆயிடுங்க. என்ன மறுபடியும் அவுட் ட்ரிப் போறோமா? சூப்பர். அப்பா. என்னடா? இல்லப்பா, நம்ம எல்லாரும் போகும்போது கூட வீராவோட அம்மாவையும் கூட்டிட்டு போலாமே. இல்லப்பா, அத்தையும் பாவம் தனியா இருப்பாங்கல்ல, அவங்களும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தங்க தானே, அதனாலதான் சொன்னப்பா. நீ சரியா சொல்லிருக்கடா. வீரா, நீ அம்மாயிட்ட சொல்லிடுமா, நம்ம எல்லாரும் சேர்ந்தே போவோம். நாளைக்கு காலையில ரெடியா இருக்க சொல்லு. தேங்க்ஸ்பா. இவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்ம ஃபேமிலி மேல இவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கிறான்? ஏதோ தப்பா இருக்கே. ராமச்சந்திரன் சார். அடடே, வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. வாங்க, இப்படி உட்காருங்க. வாங்க சார். அதெல்லாம் வேண்டாம் சார். சார், இதுல 50 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. எதுக்கு சார்? நான் உங்களுக்கு மொத்தமா செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் இதுல இருக்கு சார். கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க சார். இந்தாங்க சார். நான் மொத்தமா ஒன்னும் கேட்கலையே சார். இருக்கட்டும் சார், பரவாயில்ல. நீங்க சொன்னதே ரொம்ப சந்தோஷம் சார். முன்ன பின்ன கடனுக்கு சரக்கு வாங்குறது கொடுக்கறது இதெல்லாம் இந்த தொழில சாதாரணம். அதுக்காக 15 வருஷத்து பழக்கத்தையே அசிங்கப்படுத்திட்டீங்களா சார்? இனி இந்த வியாபாரம் நமக்குள்ள செட் ஆகாது. இந்த தொழிலு நமக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கம் எல்லாத்தையும் இதோட முடிச்சிடலாம் சார். சார், நீங்க என்ன சொல்றீங்க? என்ன ஆச்சு இப்ப? இல்ல சார், வேண்டாம் சார். நீங்க காரணமே சொல்லாம பணத்தை கொடுத்தீங்கன்னா இந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன் சார். இது எடுத்துக்கிட்டு நீங்க கிளம்புங்க. நீங்க பணமே தர வேணாம் சார். உங்க பணம் எனக்கு எதுக்கு சார்? வச்சுக்க சார். சார், தயவு செஞ்சு காரணம் என்னன்னு சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். சார், நேத்து சரக்கு எடுக்கலாம்னு நம்ம கடைக்கு வந்தேன். சரி தம்பி, எனக்கு ஒரு 25 லட்சத்துக்கு கிரெடிட்ல சரக்கு வேணும். 10 நாள்ல பணத்தை கொடுத்துருவேன். இந்த கடன் வியாபாரம்லாம் நமக்கு சரியா வராது. பணம் இருந்தால் வந்து சரக்கு எடுத்துட்டு போங்க, இல்லைன்னா கிளம்பிட்டே இருக்கு. கஸ்டமர் வர நேரம் அது. கடன்கார மாதிரி நிற்காதீங்க, கிளம்புங்க. ஏய் ராகவா, ஏய் ராகவா. அப்பா. அப்பா. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய் சொல்லுடா, என்ன சொன்ன இவர்கிட்ட? இல்லப்பா, அது வந்து கடனா பொருள் கேட்டாரு, அதான். ஏன் நீங்க கடன்லாம் கொடுக்க மாட்டீங்களோ? ஏண்டா, நாம கடன் வாங்காம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோமா? டேய், யாரா உனக்கு இந்த மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்றா? டேய், அவர் எத்தனை வருஷம் நம்ம கிட்ட தொழில் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? ஏண்டா, அவர் எவ்வளவு நியாயமான ஆள்னு தெரியுமா? ஒரே நாள் அந்த பழக்க வழக்கத்தெல்லாம் அசிங்கப்படுத்திட்டேடா. டேய், உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேளு.
டேய் மன்னிப்பு கேள்றா. இல்லப்பா. டேய் கேள்றான்னு சொல்றேன்ல. சாரி சார். என்ன கல்லால உட்காந்துட்டா என்ன வேணா செய்யலாம்னு நினைப்பா? டேய் எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். டேய் பணத்தை கூட ஒரே நாள்ல சம்பாதிச்சிடலாம்டா. ஆனா பழக்க வழக்கத்தை ஒரே நாள்ல சம்பாதிக்க முடியாது. அது தொழிலா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பணத்தை விட பழக்க வழக்கம் தான் பெருசு. 15 வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு உதவியா இருந்திருக்கும் தெரியுமாடா உனக்கு? இத்தனை நாளா கடைக்கு வந்து என்னதாண்டா கத்துக்கிட்ட நீ? நான் நேத்தே உங்கள்ட்ட கேட்டேன்ல, சொல்லிருக்கலாம்ல. இல்ல தம்பி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதான் நான் சொல்லாம அப்படியே போயிட்டேன். சரி விடுங்க, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கிறோம். சார் இத பாருங்க, இத முதல்ல புடிங்க. அவன் தெரியாம பேசிட்டா, அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன். சார் என்ன சார் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? சார் தப்பு நடந்திருக்குல்ல. பரவாயில்ல சார், நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை மாதிரியே உங்க பசங்களும் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. சின்ன பையன் ஒரு மாதிரி, மூத்த பையன் ஒரு மாதிரி போல. இன்னைக்கு தான் எனக்கே தெரியுது. இனிமே நான் பார்த்து நடந்துக்கிறேன் சார். சார் எப்பவும் போல நீங்க வியாபாரத்தை பாருங்க சார். சரிங்க சார். சார் இப்போ உங்களுக்கு எவ்வளவு சரக்கு வேணும்? 25 lakhs கேட்டிருந்தேன் சார். ஓ சரி, இன்னைக்கு ஈவினிங்கே அனுப்பிவிட சொல்றேன். இந்தாங்க இந்த பணத்தை பிடிங்க. சரிங்க சார், நான் வரேன் சார். வாங்க. எங்க பாட்டி சொல்லுவாங்க, தாயும் புள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறன்னு. அந்த மாதிரி தான் எல்லாம். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. டேய் ராகவா, அப்பா ஏதோ கோவத்துல இப்படி பேச. டேய் என்னடா, எனக்கு ஆறுதல் சொல்ல வரியா? சி அப்பெல்லாம் இல்லடா. இங்க பாரு, நேத்து நான் பணத்தை குத்தி காட்ட போறியா? அப்பா என்கிட்ட இந்த அளவுக்கு பேசுறாருன்னா அது காரணம் நீ தாண்டா. நானா? நான் என்னடா பண்ண? நீ தாண்டா காரணம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறியா? போடா. டேய் இவனே முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிட்டு கடைசியில நம்மள தான் காரணங்கிறான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.